ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15/5/26க்கான ரிசல்ட் வந்து RR281-074. நேற்று எப்பயும் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு 9 இல்லைன்னா 5, சி போர்டு 9 இல்லைன்னா 4 கொடுத்துருந்தேன். ஸோ 4 பாஸ் ஆகிருக்கு. அண்ட் 4 நம்பர் தான் கொடுத்துருந்தேன் 3 டிஜிட்டில். அதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. 974 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ் தான், பட் மிஸ்ஸு தான். பிசி பாஸ் 74 வந்திருக்கு. ஸோ சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு, பிசியும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல விஷயம். பட் நான் ரொம்ப ஏபி பாஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிசி பாஸ் ஆகிருக்கு. 0 இறங்கும்னு நினச்சேன், பட் ஏ போர்டில் இறங்கியிருக்கு. ஸோ அது ஒரு ட்ராபேக். பட் 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பி போர்டு இல்லைன்னா சி போர்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்பயும் பெட் பண்ணுற ஆளுங்க பி போர்டு இல்லைன்னா சி போர்டு ரெண்டையுமே எடுங்க. 2ல் ஒன்றா வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ இன்றைக்கி பார்த்தா 15ஆம் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 தடவை நம்ம சேனலில் பி போர்டு இல்லைன்னா சி போர்டு பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அண்ட் நான் கொடுக்குற அந்த 4 டிஜிட் நம்பர்லேயுமே 3 டிஜிட் நம்பர் 4லேயுமே ஏபி இல்லைனா ஏசி இல்லைனா பிசி பாஸ் ஆகிருக்கும். அதிகபட்சம் ஏபி இல்லைனா ஏசிக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிசி ரேராக அடிக்குது. ஸோ நேற்று பிசி அடிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தேதி வந்து 16/5/26. கருண்யா 754. இன்றைக்கி வந்து தேதி வந்து 16/5/26. KR 754 சீரியல் நம்பர். ஸோ இன்றைக்கான 16/5/26க்கான KL கெஸ்ஸிங் வந்து பி போர்டு 1 இல்லைன்னா 5 எதிர்பார்க்குறேன். சி போர்டு 1 இல்லைன்னா 8 எதிர்பார்க்குறேன். ஆல் போர்ட் சான்ஸை 5 வைக்கிறேன். இந்த 15 நாளாகவே 5 இறங்கவே இல்லை எந்த போர்டுலையுமே. முக்கியமாக பிசியில் இறங்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பி போர்டு 1 இல்லைன்னா 5, சி போர்டு 1 இல்லைன்னா 8. 3 டிஜிட் நம்பர் 5 கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி 0வும் இறங்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி சி போர்டில் 0வும் இறங்கலாம். பட் நம்மளோட ஸ்ட்ராங் சான்ஸு பியில் 1 இல்லைன்னா 5, சியில் 1 இல்லைன்னா 8, ஆல் போர்டு 5. 3 டிஜிட் நம்பர் இதுதான். 214, 045, 478, 047, 470. ஃபஸ்ட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி பி போர்டு இல்லைன்னா சி போர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வது ஆல் போர்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 3வது 3 டிஜிட். இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிமிட்டாக ப்ளே பண்ணுறது. அளவுக்கு மீறி ப்ளே பண்ணவே கூடாது. நம்ம சேலரி எவ்வளோ அதில் 10% இல்லைன்னா 5% தான் பெட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ.